ஓம் சாய்ராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதின பாபாவின் பக்தர்கள் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு மகா பக்தரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சாந்தாராம் பல்வந்த் நாச்னி தஹானுக்கர் அப்படிங்கிற மகா பக்தரோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, ஏற்கனவே என்னுடைய அனுபவங்களை சாய் லீலா மாசிக்கில் நான் சிலதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மாத இதழ் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறதுனால என்னோட ஆழ் மனசில் இருக்க சில அனுபவங்களையோ இல்லை அதோட தனிச்சிறப்புகள் எல்லாத்தையும் நான் அதில் கிளியராக மென்ஷன் பண்ணலை. ஆனால் உங்ககிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் நடந்து சில வருடங்கள் ஆனதுனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வந்த் நாச்னி அவர்கள் சொல்கிறாரு. 1909 இவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி ஸ்ரீ சாய்பாபாவோட இவங்களை கனெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. அந்த வருடம் பஜேக்கர் ஹாஸ்பிட்டல் மும்பையில் இவரோட அண்ணனுக்கு தொண்டைக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்க அன்னைக்கு இவர் தஹானுலேயே இருந்தார். அப்போது இவங்க வீட்டுக்கு ஒரு சாது வராரு. சாது இவர்கிட்ட எனக்கு ஏதாவது ரொட்டி துண்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் நல்ல அன்னைக்கு சமைச்ச எல்லா சாப்பாடையும் அவருக்கு பரிமாறி நல்ல ஒரு ஃபுல் மீலாக அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த உணவை பரிமாறினது இவரோட சிஸ்டர் இன்லா. அப்போ பரிமாறும்பொழுது அவங்க அன்னைக்கு வீட்டில் பெண்டி பாஜின்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் கறியை சமைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அதை பரிமாறல. ஏன்னா ஒரு பெரிய சாது வந்திருக்காரு, அவருக்கு கொடுக்கக்கூடிய உணவு சிறப்பான உணவாக இருக்கணும், இந்த வெண்டைக்காய் கறியை போயிட்டு எப்படி கொடுக்கறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதை பரிமாறல. ஆனால் வந்த சாது அந்த வெண்டைக்காய் கறியை வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இவங்க சிஸ்டர்லாம் அதை பரிமாறுறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு ஆப்ரேஷன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் இவரோட ஒரு நண்பர் அன்னைக்கே ஹரிபாவ் முரேஸ்வர் பாஸ்னே அப்படிங்கிற ஒரு நண்பர் சொல்றாரு, ஸ்ரீ சாய்பாபாவோட அருளால இன்னைக்கு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக நடந்திருக்கும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றாரு. அதுதான் முதல் முறையா இவர் பாபாவோட பேரையே கேட்கறது. அது வரைக்கும் இவருக்கு பாபாவை பற்றி எதுவுமே தெரியாது. அன்னைக்கு ஈவினிங் இவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே சொல்கிறாரு, நம்ம பயந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அவர் எந்த இடத்துல ஆப்ரேஷன் நடந்ததோ அந்த இடத்துக்கு மேலே அப்படி தன்னோட கையை கொண்டு போயிட்டு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம கவலைக்கிடமாக எதுவுமே இல்லை, நல்லபடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அன்னைக்கு அந்த மெசேஜையும் சொல்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்டதுக்கப்புறமா. அதே ஆண்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் தாஷ்கனு மகாராஜோட கீர்த்தனைக்கு இவங்க அப்பா போகிறாரு. அந்த கீர்த்தனையில் தாஷ்கனு மகாராஜ் ஸ்ரீ சாய்பாபா தத்தாத்திரேயரோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயரோட அவதாரமான இந்த சிறந்த மகா புருஷரோட அபரிமிதமான சக்திகளை பற்றியும் அவரோட கருணையை பற்றி எல்லாம் அந்த கீர்த்தனையில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்ரீ சாய்பாபாவோட ஒரு திருவுருவ படமும் கிடைக்குது. அவங்க அதை வீட்டுக்கு கொண்டு ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி அவங்க பூஜை பண்ணுறாங்க. இப்படி தான் இவங்களுக்கு சாய்பாபாவோட அறிமுகம் கிடைக்குது. அதுக்கப்புறமா 1912 தான் பல்வந்த் நாச்னே அவர்கள் முதல் முறையாக ஷிரடிக்கு போகிறாரு. அவர் ரெவென்யூ சபார்டினேட்ஸ் எக்ஸாமினேஷன் அப்போ எழுதியிருக்காரு. எழுதி அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஷிரடிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட 2 நண்பர்களும் சேர்ந்து ஷிரடிக்கு பயணிக்கிறாங்க. அவரோட நண்பர்கள் ஒருத்தர் பேர் அச்சுதா தாத்தே, இன்னொருத்தர் பேர் வைத்யா. இவங்க 2 பேரும் 3 பேருமா சேர்ந்து கோப்பர்கான் போகிறாங்க. கோப்பர்கான் ரயில் நிலையத்தில் இறங்கின உடனே அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியுது இவங்கெல்லாம் ஷிரடிக்கு சாய்பாபாவோட தரிசனத்துக்கு தான் போகிறாங்க அப்படின்னு. தெரிஞ்ச உடனே அவர் இஷ்டத்துக்கு பாபாவை பற்றி தனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவர் ஆமாம்
தேவையில்லாம இந்த மாதிரி வந்து ஜபடி விதைக்காரர்களுக்கும் இந்த மாதிரி மந்திரவாதிகளுக்கும் வந்து ஏன் தான் இப்படிலாம் மரியாதை கொடுத்து முட்டாள் ஆகுறாங்களோ தெரியல இந்த மக்கள்லாம். இந்த மாதிரி வித்தை புரிகிறவங்க தான் நாடு முழுசும் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் போயிட்டு அடிமையாயிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு ஸ்ரீ சாய்பாபாவை பத்தி அவர் பேசுறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே இவருக்கு வந்து நாச்சினே யோசிக்கிறாரு, நம்ம ஒரு பெரிய மகா ஞானியை பார்க்க வரோம் அப்படின்னு நினச்சி தானே வந்தோம், இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் வீணா, இவர் சொல்றது தான் உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுல வந்து ஒரே சந்தேகங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஷீரடிக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஷிரடிக்கு போன உடனே அப்பதான் வந்து ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் வந்து லெண்டிபாக்லேருந்து துவாரகமாய்க்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது இவரை பார்க்குறாரு நாச்சினேவர். ஆனால் யாருமே வந்து இவர் யாரு, எங்கேருந்து வந்திருக்காரு, இவர் பேர் என்ன, எதுவுமே வந்து ஸ்ரீ சாய்பாபாவுக்கு யாருமே சொல்லலை. ஆனால் இவர் வந்து பாபா வந்து அவரை பார்த்த உடனே கேட்குறாரு, என்ன மாமலத்தார் கிட்ட சொல்லிக்காமே நீ கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே இவருக்கு வந்து அப்படி ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஆமா அப்படிங்கிறாரு. அந்த ஒரு கேள்வியே போறோம் இவருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த ஒரு கேள்வியிலேயே பாபா வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு. அவர் வந்து சர்வ வியாபி. எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவர் எவ்வளோ பெரிய மகா ஞானியா இருப்பாரு அப்படிங்கிறத உடனே இவர் வந்து உணர்றாரு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இவ்வளோ நேரம் பேசினதுனால இவர் மனசுல எழுந்திருந்த சந்தேகங்கள் எல்லாம் அப்படியே துக்குநூறா உடஞ்சி போயிடுது. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா நான் எவ்வளோ பெரிய ஞானியை தான் வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி தான் வந்து அவர் இந்த 3 நாட்கள் வந்து இவங்க எல்லாரும் ஷிரடியில் தங்கியிருக்காங்க. அந்த 3 நாட்களும் வந்து பாபாவோட சக்தி, பாபாவோட கருணையில் அப்படியே இவரோட பக்தி வந்து அவ்வளவு வந்து உயர்ந்து போகுது. பாபாவோட ஒரு தீவிரமான பக்தரா மாறி பாபாவை அப்போலேருந்து அவர் வழிபடவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த 3 நாட்களில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றாரு. இவர் வந்து மசூதிக்கு போறாரு. ஏன்னா அப்போ வந்து ஆரத்தி நேரம், நிறைய பேர் ஆரத்தி கலந்துக்கிறதுக்காக வராங்க. இவரும் அதில் ஒருத்தராக போறாரு. போன உடனே பாபா வந்து இவரை பார்த்து கேட்குறாரு, சாப்பிட்டியா அப்படின்னு. இல்லை பாபா அப்படிங்கிறாரு. ஏன் சாப்பிடல அப்படின்னோன்னு, இல்லை பாபா இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து யூஸ்வலாக ஏகாதசிக்கு விரதம்லாம் இருந்தது கிடையாது. ஆனால் இவரோட வந்த 2 பேரும் ஏகாதசி விரதத்தை இருக்கிறதுனால நாமளும் அவங்களோட வந்திருக்கும்பொழுது நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இவரும் வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பாபா சொல்றாரு, அவங்கெல்லாம் பைத்தியக்காரவங்க, நீ போயிட்டு வாடால போயிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சரி பாபாவோட ஆணைக்கு நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் வாடாக்கு போறாரு. அங்க வந்து சாப்பாடு பரிமாறக்கூடியவர் வந்து இவர் வந்து சாப்பாட்டுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து ஒரே எரிச்சலா இருக்கு. என்ன ஒரு சாப்பாடு பைத்தியமா இருப்பான் இந்த ஆளுலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்றாரு, ஏகாதசி அதுவுமா சாப்பாடு சாப்பாடுன்னு அலையிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி முடியாம இங்க வந்து சாப்பாடுலாம் யாரும் பரிமாற மாட்டோம், எல்லாம் ஆரத்தி முடிஞ்சோடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மசூதிக்கு கிளம்பி வந்துடுறாரு. உடனே நாச்சினேவும் அவர் பின்னாடியே வந்து மசூதிக்கு வந்துடுறாரு. வந்தவுடனே ஸ்ரீ சாய்பாபா வந்து நாச்சினேவை பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க பாபா, ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு வந்து பரிமாறப்படுங்கிறதுனால நான் ஆரத்தி முடிச்சுட்டே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே பாபா சொல்றாரு, அப்படியா, ஆரத்தியை வந்து இப்போ நான் நிறுத்தி வைக்கிறேன், நீ போய் வாடால போய் சாப்பிட்டுட்டு வர வரைக்கும் ஆரத்தி இங்க நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றத வந்து அந்த ஹோட்டல்காரர், அதாவது யாரு சாப்பாடு பரிமாறணுமோ அவரும் அங்கேயே இருக்கிறதுனால அவருக்கு வந்து இது கேட்குறாரு. கேட்ட உடனே பாபாவோட ஆணையை மீற முடியாதுங்கிறதுனால அவர் வந்து வாடாக்கு வராரு. இவரும் வந்து வாடாக்கு வந்தவுடனே சாப்பாடு பரிமாறப்படுது. இவரும் சாப்பிட்டுட்டு திரும்பி மஸ்ஜித்துக்கு போறாரு. போனதுக்கப்புறம் பாபா சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆரத்தியே ஆரம்பமாகுது. அதாவது பாபாவுக்கு வந்து இவர் விரதம் இருக்கிறதுல இஷ்டம் இல்லை, அதனால இவரை சாப்பிட வச்சுட்டாரு. ஸோ இந்த ஆரத்தி முடிகிற தருணத்தில் பாபா வந்து இவர்கிட்ட இருந்து தட்சணை கேட்குறாரு. 4 ரூபாய் தட்சணை கேட்டவுடனே இவரும் 4 ரூபாய் கொடுக்குறாரு.
இவரோட நண்பர் வைத்தியா கிட்ட இருந்து 16 ரூபாய் பாபா தட்சணை கேட்கிறாரு. அவரும் வந்து கொடுத்துடுறாரு. ஆனா அந்த அச்சுதா தத்தே கிட்ட இருந்து மட்டும் பாபா எந்த தட்சணையும் கேட்கல. அவரும் வந்து தட்சணை கொடுக்கணுன்ற எண்ணத்துலயும் அவர் வந்து வரல. ஆரத்தி எல்லாம் முடிஞ்சிடுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, பாபா கிட்ட வந்து ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு. அங்க வந்து ஒரு குட்டி பொண்ணு, அது ஒரு மார்வாடியோட பொண்ணு. அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஆரஞ்சு பழம் தேவை. அதனால அது அங்கேயே சுத்தி சுத்தி அந்த பழத்துக்காக பாபாவையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்போ பாபா வந்து அந்த அச்சுதா தத்தேவை பார்த்து கேட்கிறாரு. அதாவது இந்த அச்சுதா தத்தே என்ன பண்றாருன்னா, ஆரஞ்சு பழத்தை வாடால வச்சுட்டு சும்மா கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்து இங்க பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அதனால இவர் பாபாக்கு இது தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட வந்து நீ வாடாக்கு போயிட்டு அங்க வச்சிருக்க ஆரஞ்சு பழத்தெல்லாம் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இன்னைக்கு ஏகாதசிங்கிறதுனால நான் சாப்பிடுறதுக்காக நான் வச்சிருக்க பழங்கள் அது, அதை நான் எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிறாரு. பாபா எடுத்துட்டு வான்னு சொல்லி கூட அவர் வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு அவர் இஷ்டப்படலை. பாபாவும் அதுக்கப்புறம் வந்து அவரை இதை பத்தி வற்புறுத்தவே இல்லை. அப்புறம் வந்து பாபா வந்து இவரோட நாச்சினியோட குடும்ப நலனெல்லாம் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஹெச்எஸ் தீக்ஷித் அவர்கள், தாபோல்கர், ஜோக் இவங்க எல்லாரும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டே இருக்கும் பொழுது பாபா வந்து நாச்சினியை பார்த்து கை காமிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட சொல்றாரு, நான் இவங்க வீட்டுக்கு போயிருந்த சாப்பாட்டுக்கு வெண்டி மசாலா இவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஐயோ, 1909 நம்ம வீட்டுக்கு வந்த சாது ஸ்ரீ சாய்பாபாவா? நமக்கு அவர் யாருன்னே தெரியாத அந்த தருணத்துல கூட நம்ம குடும்பத்துல ஒரு ஆபரேஷன் நடக்குது, அது நல்லபடியா நடக்கணும்னு நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தாரா அப்படின்னு கேட்டு அவருக்கு அப்படி வாயடிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த 3 பேர்கிட்டயும் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சாது வந்தாரு, அவர் ஸ்ரீ சாய்பாபான்னு எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு எங்க அண்ணாவோட ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல என்னோட சிஸ்டர் இன் லா வந்து இந்த பெண்டி பாஜியை வந்து அவருக்கு கொடுக்கல. ஆனா அவரா கேட்டு சாப்பிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அது வந்து ஸ்ரீ சாய்பாபா நாங்க நினைக்கவே இல்லை. ஸ்ரீ சாய்பாபா இந்த உருவத்துல வந்து வரல, அவர் வந்து வேற மாதிரி இருந்தாரு. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட நான் தஹனூல வந்து இந்த சாதுவை ரொம்ப பக்கத்துலயே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா கூட எனக்கு வந்து இவரு சாய்பாபாவா இருக்கக்கூடும்னு நினைக்க தோணல. அப்ப நடந்த விஷயத்த வந்து 1912ஆம் ஆண்டு இப்ப வந்து அவர் ஊர்ஜிதப்படுத்துறாரு, வந்தது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டு அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அவருக்கு வந்து அவர் வாயாலேயே, பாபாவோட வாயாலேயே வந்தது வந்து தாண்டான்னு சொல்லிட்டாருன்னு உடனே இதுக்கு மேல அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி அப்படி ஆனந்தப்படுறாரு. இதோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ சா